Hi everyone, welcome to our channel Satya Super Samayal. இன்றைக்கி நம்ம மருதாணி பொடி ஹேர் டை பண்ண போகிறோம். இந்த ஹோம்மேட் ஹேர் டை பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் மருதாணி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மருதாணி பவுடர் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மருதாணி பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலே கூட ரெடி பண்ணலாம். மருதாணி இலையை பறிச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க. மருதாணி இலை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். பட் இப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் டிரெக்டாகவே உங்களுக்கு மருதாணி பவுடர் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இருக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மருதாணி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா குக் பண்ணணும். நல்லா க்ரீன் கலராக இருக்க இந்த மருதாணி பேஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகிட்டே நம்மளுக்கு வரும். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இதை குக் பண்ண அந்த மருதாணி பேஸ்டோட கலர் மாறிட்டே வருது. நல்ல க்ரீனிஷாக இருந்தது, இப்போ லைட்டாக மாறிட்டே வருது. இந்த மாதிரி நம்ம இதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. க்ரீன் கலராக நம்ம ஆட் பண்ண பேஸ்ட் நல்லா ப்ரௌன் கலராக நம்மளுக்கு மாறிடுச்சு. இதை நம்ம இன்னுமே குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது நல்லா திக்காகி நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண மருதாணி பேஸ்ட் நல்லா ட்ரை ஆகி திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு. கலரும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதை 12 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட கலர் இந்த மாதிரி பிளாக் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் இரும்பு கடாயிலையோ இரும்பு கல்லில் பண்ணால் மட்டும்தான் மாறும். அதனால தான் நான் இரும்பு கடாயில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மற்ற மெட்டீரியல் உள்ள பாத்திரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நல்ல திக் கன்சிஸ்டன்சி, ஹேர் டை கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மருதாணி பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம 2 பொருட்கள் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். நீங்கள் எந்த பிராண்டோட ஆலோவேரா ஜெல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் மட்டும் ஆனால் யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நேச்சுரலாக ஆலோவேரா பிளான்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நான் அரை ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அரை லெமனை கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட மருதாணி பொடி ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டிரெக்டாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக சீகக்காய் இல்லாட்டின்னா ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும். இது நேச்சுரல் மெத்தட் அப்படிங்கிறனால டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. இது நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மருதாணி ஹேர் டையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.